சுகாதார அமைச்சர் உத்தரவால் சீரமைக்கப்படும் 194வது வட்ட பகுதிகள். ஒரு பக்கம் மழை பெய்து சாலை மற்றும் தாழ்வான பகுதிகள் மழைநீர் தேங்கினாலும் இன்னொரு பக்கம் சென்னை பெருநகர மாநகராட்சி மழைநீர் அகற்றும் பணியை செவ்வன செய்து வருகிறார்கள். சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆணைக்கிணங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆலோசனைப்படி 15வது மண்டல குழு தலைவர் VE மதியழகன் அறிவுறுத்தல் படி 3/12/2025 இன்று காலை 7 மணியளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி 194வது வட்டம் பகுதிகளில் டிவ்வா புயல் காரணமாக மழைநீர் பல இடங்களில் தேங்கி கிடப்பதை காணலாம். அந்த பகுதியில் உள்ள அனுமன் காலனி தெருக்களில் கவுன்சிலர் விமலா கர்ணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அதிரடி நடவடிக்கை எடுத்தார். அவருடன் மண்டல அலுவலர், பொறியாளர், உதவி பொறியாளர், திமுக வட்ட செயலாளர் எஸ் கர்ணா மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். மழைநீர் அகற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கவுன்சிலர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு விமலா கர்ணா அவர்களுடைய பெயர் தான் ஞாபகம் வரும். மக்களை நேரடியா போய் சந்திச்சு என்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சேகரிச்சு அதுக்கான தீர்வுகளை உடனடியா மேற்கொள்றாங்க. கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாமல் களத்துல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈச்சம்பாக்கத்துல இருக்க மக்களுடைய நம்பிக்கையையும் பாராட்டுகளையும் சம்பாதிச்சிருக்காங்க. இவர்கள் பணி மென்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வெளியில தண்ணி குறைய மாட்டேங்குது. வண்டி ஃபாஸ்டா இப்ப நம்ம டிராக்டர் வச்சு அடிக்கிறோம்னா இப்ப அதுக்கு ஃபாஸ்டா போகும்போது அங்க போறதுக்கு வழி இருக்கா? ஆனா இது பார்த்தா பாதி டிராக்டர் முழுவிடும் போல இருக்கு. உள்ள வர முடியாது. போலாமா? நிக்க முடியுமா? ஆமா